ஆம்புலன்ஸ் வண்டிகளை எல்லாம் நிப்பாட்ட முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்கள். இருக்காதுன்னு நீங்க சொல்ல வரீங்களா? உங்களுக்கு ஒன்று புரியவில்லை. மோதிய போட்டினாவே உலக அரசியல் இருந்து எல்லா அரசியலும் பேசுறாங்க. கட்சியை உங்களுடைய இயக்கமே விரைவில் ஆம்புலன்ஸ் வண்டியில போகக்கூடிய நிலைமை பார்த்தாலே தெரிகிறது. தமிழ்நாட்டு மக்கள் ஏற்படுத்துவார்கள். உனக்கு இதெல்லாம் எழுதி கொடுக்குறது விரைவில் ஐசியூவில் தான் உங்களுடைய இயக்கம் அனுமதிக்கப்படும் என்பதை தெரிவித்து காப்பாற்றுகின்ற அந்த பொறுப்பை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்ற இந்த நிலையில் இதை எப்படியாவது இதை தடுக்க வேண்டும் என்கிற எங்களை பார்த்தா ஒருத்தன் கிடைச்சான்னா என்ன வேணாலும் எங்கள் உடம்பு வலிமையான உடம்பு. Boost is the secret of our energy. இங்கே மேடையில் இருக்கும் சரி, இங்கே அமர்ந்திருக்கின்றும் சரி, பாரிகள் என்ன கோவப்பட்டு போறாரு? மான உள்ளவர் போல் இருக்கு. நான் கையை அற்புதமாக நீட்டுகிறேன். என் விரல் ஆடுகிறதா? ரொம்ப தளர்ச்சியா இருக்கும். நியூரோபின் மாத்திரை வாங்கிட்டு கருணாநிதியோட அடையாளத்தை வைத்து நீங்கள் சட்டமன்ற உறுப்பினராகி என்னடா இந்த கட்டில் ஒன்னதானே? ஆமாடா. நீ செத்து பண்ணேன்னா இந்த கட்டில் எனக்கு தானப்பா. வேண்டாம், கட்டில் என்ன சாக சொல்றா? எனக்கு தெரியாது, எனக்கு கட்டில் வேணும். அப்பா திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அதிகாரத்தை வைத்து அமைச்சராகி பிறகு துணை முதலமைச்சராகி இவர் ராஜராஜ சோழன், அவர் ராஜேந்திர சோழன். தஞ்சாவூருக்கே இவங்க 2 பேரும் தான் வாரிசு. இந்த பெருச்சாளி கண்ணுக்கே தெரியாது. இது கண்ணு. திரு உதயநிதி ஸ்டாலின் உழைத்தா பதவிக்கு வந்தா மானமே கப்பல்ல ஏறிடும்டா. ஆமா, அப்படியே கிளு 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 பெரிய மானம் இருக்கு. மானம் இப்ப மானம் கிட்ட தெரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்.